நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்க ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த புத்தாண்டு பலன்கள் நாம் எடுத்துக்கிட்டோம்னாலே வருடக்கோள்கள் ஆகிய ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்களை மட்டும்தான் வைத்து வருட பலன்கள் நாம் சொல்ல முடியும். ஏன்னா மத்த கிரகங்கள் எல்லாம் மாதம் ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் அல்ல 2 நாளைக்கு ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த 4 கிரகங்கள் உங்க ராசியான மிதுன ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் செய்யுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம். பொதுவாகவே இவ்வளவு நாள் அஷ்டம சனியிலிருந்து விலகி ஒரு 6 மாத காலமாகத்தான் மிதுன ராசிக்காரங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க. ஏன்னா அஷ்டம சனி ரொம்பவுமே உங்களை பாதிச்சிருக்கு. ஒரு 2.5 வருஷம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க கிட்ட பேசவே முடியாது. அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருஷம் இருக்கவே இல்லை, பெரிய அளவுல இல்ல. கடைசி 6 மாச காலமாகவே ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளைத்தான் செய்வாரு. ஆக 9ல சனி வந்தது மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு. நல்ல ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 9ஆம் வீட்டுல நிக்கிறங்காட்டி தந்தை அமைப்புகள்ல கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் வருமே ஒழிய மற்றபடி எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். தொழில நல்லபடியாக அமைச்சு தரும், தொழில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளவு நாளா இருந்த பொருளாதார பிரச்சனை, மனக்கவலை இது எல்லாமே தீர்ந்து நல்ல சாதகமா நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு பண வரவுகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்க போகுது. ஆக சனி பகவான் 9ஆம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9ஆம் வீட்டுல நின்று 11ஆம் வீட்டை பார்க்கும். சொந்த வீட்டுல மூல திரிகோண வீட்டுல ஆட்சி பெற்று 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வருமானத்தை கண்டிப்பாக தரும். அதே மாதிரி 3ஆம் வீட்டை பார்க்குது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா அரசு சம்பந்தமான வேலைகள் இதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இந்த வருஷம் அடுத்த மாசம் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாட்கள் தள்ளிக்கிட்டே தான் போகும். ஆனா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சூரியன் வலுவாக இருந்தால் அரசு வேலை இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக வேலையில மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதகங்களும் கிடையாது. நல்ல வேலை கண்டிப்பாக அமையும். வேலை மூலியமாக நல்ல வருமானம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல தனக்காரகன் 11ஆம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு தனவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி தான் குரு. அது 11ஆம் வீட்டுல நிற்கும் போது தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2024. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு 11ஆம் வீட்டிலேயே குரு பகவான் இருக்க போறது இல்லை. இந்த ஏப்ரல் மாச கடைசிக்கு அப்புறம் மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வருவாரு. 12ல குரு பகவான் வர்றது சாதகமற்ற பலன் இல்லை, ரொம்பவுமே சாதகமான பலன் தான். பணங்கள் விரயமாகும், ஆனா சுப விரயங்களாகத்தான் ஆகும். ஒரு வீடு வாங்குவீங்க, இல்ல ஒரு நிலம் வாங்குவீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, இல்ல தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சாதகமான ஒரு விரயம் தான் ஆகுமே ஒழிய வீண் விரயங்கள் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா குரு பகவான் சுபகிரகங்களாக இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்க வீட்டுல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணங்கள் நடக்கிறது, வீடு புனியாச்சினி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வீட்டுல சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் தரும். திருமண அமைப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதுக்கடுத்தது நம்ம ராகு கேதுக்கள் பார்த்தோம்னா ராகு 10ஆம் வீட்டுல நிக்குது. 10ல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல ஒரு பாம்பு கிரகமான ராகுவே நிக்கிறதுனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை தரும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்குது. 6ஆம் வீடுங்கிறது தொழில், உத்தியோகம் இதை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் 6ஆம் இடம். 12ஆம் வீட்டுல குரு நின்று 6ஆம் வீட்டை பாக்குறதுனால நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உள்ளூர் விட்டு வெளியூர் போய் வேலை பார்க்கறது, வெளிநாடு போறது, இதெல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வேலையில ரொம்பவுமே முன்னேறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
ஆக வந்து 10ஆம் வீட்டுல ராகு பகவான் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில வந்து வித்தியாசமான முயற்சிகளை எடுத்து, இல்ல புதுமையான விஷயங்கள கொண்டு வந்து தொழில்ல முன்னேறி கொண்டுட்டு போவீங்க. ஒரு டெக்னிக்கல் விஷயத்த தொழில்ல நீங்க வந்து கொண்டு வருவீங்க. அதனால வந்து நல்ல ஒரு தன வரவுகள் ஏற்படும். ஆக 10ஆம் வீட்டுல ராகு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதே மாரி 4ஆம் வீட்டுல கேது பகவான் நிக்குது. இதுவுமே ஒண்ணும் தப்பு கிடையாது. அது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வையில நிக்கிறங்காட்டி, படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே படிப்புல ரொம்பவுமே ஆர்வம் இருக்கும். நல்ல விதமா படிப்பாங்க. படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாரி நிலம், வீடுகள் வாங்குறதுக்கான அமைப்புகள இந்த கேது பகவான் தருவாரு. ஆக 4ஆம் வீட்டுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள இந்த குரு பகவானும் 4ஆம் வீட்டில் இருக்கிற கேது பகவானும் தரும். ஆக 4ல கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஆக வந்து குரு பகவான் 11ஆம் வீட்டுல நின்னு நல்ல லாபத்தை தரும். பயிற்சிக்கு அப்புறம் 12ஆம் வீட்டுல நின்னு சுப விரயங்களை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டுல கேது பகவான் நின்னு வண்டி, நிலம், சொத்துக்களை வாங்க வைக்கும். அதே மாதிரி 9ஆம் வீட்டுல சனி பகவான் நின்னு தொழில் ரீதியா முன்னேற வைக்கும். 10ஆம் வீட்டுல ராகு நின்னும் தொழிலுக்கான நல்ல ஒரு அமைப்புகளை தரும். ஆக வந்து 4 கோள்களுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகத்தான் இருக்குது. இதுல குரு பகவான் 12ஆம் வீட்டுல நின்னு எந்தெந்த வீடுகளை பார்க்கும்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கும். இது வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்புல ரொம்ப ஒரு முன்னேற்றம் அமையும். வண்டி வாகனங்களை வாங்க வைக்கும். வங்கி சம்பந்தமான வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வங்கி சார்ந்த அமைப்புகள். ஏன்னா 6ஆம் வீட்டையும் பார்க்குது, 4ஆம் வீட்டையும் பார்க்குது. 6ங்கிறது வங்கி சார்ந்த அமைப்புகள், வேலை. இங்க குரு பகவான் பார்க்கும்போது வந்து வங்கியில கேசியர் வேலை, இல்ல வங்கியில வேலை செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு. அதே மாதிரி வெளிநாடு, எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில், வெளிநாட்டு வருமானங்கள் வாங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். 12ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால. 12ல குரு இருக்கிறது வந்து வெளிநாட்டு பிரயாணங்கள், ஒரு டூர் எங்கேயாச்சும் ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போக முடியும். அதே மாதிரி கோயில் குளங்களுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக கைகூடும். வெளிநாடு டூர் போயிட்டு வர்றது எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு போன ஆண்டு ரொம்பவுமே சிரமப்பட்டீங்க. இந்த ஆண்டு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா 2024ஆம் ஆண்டு அப்படியே வந்து ரொம்பவுமே டாப்பா தொழில் ரீதியா, வேலை ரீதியா முன்னேறி சொத்து பத்துக்கள் வாங்குற அளவுக்கான சாதகமான கிரக நிலைகள் இருக்குது. ஆக மிதுன ராசிக்காரங்க எதுக்குமே நீங்க பயந்துக்க வேண்டாம். எதை செய்யணும்னாலும் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி உறுதி. இந்த 2024ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. இந்த பலன்கள் எல்லாமே வந்து ஒரு 40% அளவுக்கு தான் எல்லாருக்கும் சரியாக இருக்கும். ஆனா கண்டிப்பா சரியாக இருக்கும். ஆனா 100% எனக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது எல்லாத்தையுமே ஆனா 100% உங்களுக்கு சரியான பலன்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி உங்க ஜாதக பலன்களை நீங்க போன்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் நீங்க கரெக்டாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. சரி, எனக்கு வந்து ஒரு சில கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், இல்ல எனக்கு எப்ப நோய் தீரும், இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்சா போதும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி உங்களுடைய கேள்வியும் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளையாக அதுக்கான பதில்களை கண்டிப்பாக சொல்றேன். அங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.